அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர், அதிமுகனுடைய மாவட்ட செயலாளர், இப்போ நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர் மேடையில் எப்படி பேசுகிறாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு ஒரு நாளாந்தர பேச்சாளர் விட கேவலமாக இறங்கி பேசுகிறார். முதலமைச்சரை ஒருமையில் பேசுகிறார். இன்றைக்கு ஒரு இளம் தலைவர், நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் ஒருமையில் பேசுகிறார். ஒருமைனா அப்படி இப்படி இல்லை, ஒரு எப்படி அது தொடர்னா எனக்கு தெரியல. அவ்வளோ அசிங்கமாக கேவலமாக ஒரு அமைச்சராக இருந்தார். அதுவும் சட்ட அமைச்சராக இருந்தார். அவர் சட்ட அமைச்சராக இருந்து இன்றைக்கி ராஜ்யசபா எம்பியாக இருக்கார். அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். ஸோ அவர் அப்படி பேசும்போது கட்சியினுடைய பேச்சாளர், நான் ஒரு யூடியூபர் முடியாத்தும் குமரன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 16 வயசுலேருந்து நான் மேடியில் பேசுகிறேன். என் தலைவரை பேசும்போது நான் அவருக்கு பதில் கொடுத்தேன். அவர்களுக்கு ஆர்ஷாலாம் பதில் கொடுத்தேன், அவருக்கு நான் பதில் கொடுத்தேன். அதுக்கு அவங்க என் குடும்பம் வச்சாங்க, என்னென்ன பண்ணாங்க, அதெல்லாம் அரசியலில் சகஜம். அதே தான் அவங்க ஆட்கள் பார்த்தீங்கன்னா 12 மணியான ஃபோன் பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரியல, 12 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு ஃபோன் வேலைச்சமா என்னன்னு தெரியல. சி.வி. சண்முகம் ஆட்கள் 12 மணிக்கு மேலே பாண்டிச்சேரியிலேருந்து வராங்களா இல்லை இங்கே லோக்கலில் போகிறாங்களான்னு தெரியல. ஃபுல்லாக மப்பு மந்தாரமாக ஃபோன் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. நான் எந்த ஃபோனும் கட் பண்ண மாட்டேன், எல்லா ஃபோனுக்கும் பேசி நான் பதில் கொடுப்பேன். ஏன்னா அவங்க வளர்ந்த இடம் அந்த மாதிரி. அவர் நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று சொல்கிறேன். அவங்க நேற்று 4-5 நாளாக ஃபோனு கோர்ட்டுக்கு வந்து பாரு, மயிலம் பக்கம் வந்து பாரு, விழுப்புரம் பக்கம் வந்து பாரு, நீ உயிரோட போறியா, ஏன்னா அப்படி அதிமுக மிரட்டுறது. இந்த மிரட்டலெல்லாம் நான் 16 வயசு பையன், ஸ்கூலில் படிக்கிற பையன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறேன். விழுப்புரம் கோர்ட்டு தான் வந்தேன். எங்களுடைய கழகத்துடைய வழக்கறிஞர்கள், எங்கள் கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லாரும் வந்திருக்காங்க இங்கே. நான் அவருக்கு ஒரு சவால் மட்டும் விடுறேன். அவர் எங்கே இப்போ மயிலத்துக்கு போய் நிற்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். மயிலம் போய் நிற்கிறார். இதுக்கு முன்னால் விழுப்புரத்தில் நின்னார் இல்லை, விழுப்புரத்தில் நின்று இங்கே விழுப்புரத்தில் இங்கே இவர்கிட்ட தோற்று போனார். இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர், விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் லட்சுமணம் அவரிடத்திலே அவர் தோற்று போனார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விழுப்புரத்துலேருந்து ஏன் சார் மயிலத்துக்கு போகிறீங்க? விழுப்புரத்தில் நில்லுங்க. இங்கே உதயசூரன் சின்னத்தை எடுத்து விழுப்புரத்தில் நில்லுங்க. மயிலத்துக்கு போயிட்டா நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? முடியாத குமரன் சவால் விடுறேன். நீங்கள் மயிலத்துக்கு போனாலும் சி.வி. சண்முகம் நீ தோற்பது உறுதி, தோற்பது உறுதி. நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம், 200க்கு மேலே வந்துடுவோம். எடப்பாடி இருக்கிறார், உங்களெல்லாம் காலி பண்ண போகிறது எடப்பாடியார் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டால் சி.வி. சண்முகம் தான். அவருக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று, நான் அவர் ஊர்லேருந்தே பேசுகிறேன். உடம்புக்கு எடுத்துக்காதீங்கண்ணே, சண்முகண்ணே, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இன்னும் நிறைய இருக்குது, சின்ன வயசு, உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, லிமிட்டாக இருங்க. மேடிக்கு வரும்போது நீங்கள் ஐ டோன்ட் லைக் டு போக் மை நோஸ் இன் யுவர் பர்சனல் லைஃப், இன் யுவர் பர்சனல் இஷ்யூஸ், இன் யுவர் பர்சனல் பாலிட்டிக் லைஃப். பட் இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், எவ்ரி திங் இஸ் லாஸ்ட். உடம்பை பார்த்துங்கண்ணே, அளவாடுங்க. மேடிக்கு வரும்போது அப்படியெல்லாம் வராதிங்கண்ணே. எங்கள் ஊரில் ஒரு சின்ன பையன் ஜாப் பிரகாஷ்னு, அவங்க 2 பேர் ஃபோனில் பேசுகிற ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1.5 கோடி பேர் பார்த்துக்கிறாங்க, எல்லா சேனல்ஸ் சேர்த்து. அதனால் சின்ன பையன் உங்களை கேட்டால் நீங்கள் முதல்ல ஒழுக்கமாக இருங்க. அதனால் சி.வி. சண்முகத்துக்கு சொல்கிறேன், அவர் சொல்கிற ஒழுக்கமாக இருங்க. அதெல்லாம் 4 அறைக்குள்ளே வச்சுக்கோங்க. மேடிக்கு அப்படி வராதிங்க. குவாத்தூரில் நீங்கள் என்ன சொன்னீங்க? குவாத்தூரில் என்ன சொன்னீங்க? சின்னம்மாவா அம்மா அக்கா விட மாட்டேன் நீங்கள். அது எப்படி பேசுனீங்க? ஃபுல்லாக மப்பு மந்தாரமாக சின்னம்மாவா அம்மா அக்கா விட மாட்டேன்னீங்க. அப்புறமா என்ன சொல்லிட்டீங்க? சின்னம்மா வேலைக்காரி, வேலைக்கு போயிட்டா, நாங்கள் தான்ன்றாங்க. அதனால் பேசுகிறது பார்த்து பேசணும். நாங்கள்லாம் பேசுறதுக்குன்னே பிறந்தவங்க. ஐ மீன் எ பார்ன் ஆரேட்டர். நான் ஒரு பிறப்பில் ஒரு பேச்சாளர். நாங்கள்லாம் பேசினா நீங்கள் தாங்க மாட்டீங்க. இந்த வழக்கெல்லாம் பார்த்து நீதிமன்றத்தில் என் மீது வழக்கு சம்மன் வந்துச்சு. நான் நீதிமன்றத்தை மதிக்கிறேன், நீதியை மதிக்கிறேன். சட்டத்துக்கு முன்னால் அனைவரும் சமம். இப்போ நான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கேன். அடுத்த வாய்தா டேட் நமக்கு அட்வொகேட் சார் 27/5 வர சொல்லியிருக்காங்க. நான் வாய்ப்பு இருந்தால் வருவேன், இல்லைன்னா எங்கள் வக்கீல் வாய்தா வாங்க. பட் இந்த கேஸுக்கு நான் வருவேன், கேஸுக்கு இந்த கேஸில் நான் குற்றமற்ற நிரூபிப்பேன். எனவே அவர் சொன்னார், நாங்கள் வழக்கெல்லாம் எதுவும் போடல, நாங்கள் அவ்வளோ பயந்தாங்குழி இல்லைன்னார். என்னது, முடியாத குமரன் மீது வழக்கு போடுறவளுக்கும் நாங்கள் பயந்தாங்குழி என்னாரு. இப்போ தெரிஞ்சதில்ல, இந்த மாதிரி வழக்கை ஐயா வெட்டுக்குண்டான் இருக்கும்போது, ஐயா வெட்டுக்குண்டான் உங்களுக்குலாம் தெரியும், அவர் காரில் போய் நின்றா கோர்ட்டுக்கிற பக்கம் அந்த கார் தனியாக உள்ளே திரும்பும். அத்தனை கோர்ட்டில் கேஸு, அத்தனை கோர்ட்லேயும் முடியாத குமரன் கூட போய்க்கிறேன். சின்ன வயசுலே நான் சொல்கிறது 23-24 வயசு, இப்போ 49 வயசு, நியரி 50. ஸோ இதை பார்த்தா நாங்கள் பயப்படுறதில்லை. நான் சி.வி. சண்முகத்துக்கு சொல்லுகிறேன், நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த விழுப்புரம் தொகுதியை சேர்த்து விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நீ நிற்கிற மயிலமோ விழுப்புரமோ நீ எங்கே நின்னா நீ மயில தான் சுற்றி விட்டுருக்க. சி.வி. சண்முகம் 200க்கும் மேற்பட்ட தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதுக்குள்ள குழப்பத்தை உருவாக்கலான்னு பார்த்தாங்க. எங்கள் கூட்டணி கட்சி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுகவுடைய கூட்டணி வெற்றி பெற்று
தமிழினத்தின் தலைவர், திராவிடத்தின் தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், அருமை தலைவர் தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், எதிர்காலம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தனித்து திமுக ஆட்சி அமைக்கும். என்ன சொல்றது? அதனால சிவி சண்முகத்தை சொல்றேன், ரொம்ப மரியாதையாக சொல்றேன். உங்க ஊர்ல இருந்து பேசுறேன். பேசுற வார்த்தையை அடக்கி பேசு. At telecast, you should not use unparliamentary words in your political stage or indoor meeting in press meeting. நீங்க தொடர்ந்துபடியே பேசியிருந்தா சிவி சண்முகம், for every action there is an equal and opposite reaction. திரும்பி பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. தைரியம் இருந்தா மேடை போடியா வரேன் விழுப்புரத்துக்கு. ஏன்னா அதே நான் போன்ல நைட் ஆனா தண்ணி அடிச்சு போட்டு ஆளை விட்டு பேச சொல்றது. கொஞ்சம் திருந்தி வாழுங்க. என்ன திருந்தி வாழுங்க. இதை பார்த்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் தலைவர் தளபதியினுடைய தொண்டன், கலைஞர் பாசறையில் வளர்ந்தவர்கள். சிவி சண்முகத்தை சொல்றோம், மரியாதையா பேசுறோம். யூ ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். சார் மயிலம் தொகுதிக்கு வருவீங்களா சார்? கண்டிப்பா வருவேன். பிரச்சாரத்துக்கு வந்திருக்காங்க, எங்க எல்லாரும் வந்திருக்காங்க. பிரச்சாரத்துக்கு கலந்துவீங்க? கண்டிப்பா மயிலம் தொகுதி நான் வருவேன். நான் அது சொல்ல மறந்துட்டேன். மயிலம் தொகுதியில் நான் முகாமிடுவேன். அதுக்கு நான் பெரிய தலைவர்னு சொல்ல வரல. 2.5 கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனின் கடைகோடி தொண்டனாக மயிலம் தொகுதிக்கு நான் வருவேன். தெருவாக பேசுவேன், வீதி வீதியாக பேசுவேன். சிவி சண்முகம், நீங்கள் தோற்பது உறுதி. நான் இங்க மிரட்டல, நீங்க தோற்பது உறுதி. உங்களை உங்க கட்சிக்காரனே எடுத்துட்டான். திமுக விடுங்க, we are enemy for you. உங்க கட்சிக்காரன் உனக்கு துரோகியா மாறிட்டான். அண்ணா திமுகனுடைய தோழர்களே, உனக்கு துரோகியா மாறிட்டான். உன்னை தோக்கடிக்க போறது அண்ணா திமுக தான். மயிலம் தொகுதியில் எல்லா கட்சியும் சேர்ந்து திமுக ஜெயிக்கும். மயிலம் தொகுதியில் ஒன்றுபட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் அத்தனை 3 கட்சி மாவட்டங்களாக பிரித்திருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் 7 தொகுதி. இது 3 மாவட்ட செயலர்கள். ஒன்று வந்து நமது மரியாதைக்குரிய அண்ணன், அந்த பக்கம் மயிலம் தொகுதி அண்ணன் முன்னாள் அமைச்சர் மஸ்தான் இருக்காரு. இந்த மாவட்டத்தில் ஒன்று மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் லட்சுமணன் இருக்காரு. பக்கத்து மாவட்டத்தில் மரியாதைக்குரிய டாக்டர் அண்ணன் கௌதம சிகாமணி இருக்காரு. கழக துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் பொன்முடி இங்கே இருக்கிறாங்க. இது தேர்தல் யூனிட் என்ன அப்படி அவ்வளோ ஒற்றுமையாக பணியாற்றுவோம். இந்த 7 தொகுதியை நான் சொன்ன இந்த கழகத்திற்கு தலைவர் தளபதி எடுத்து ஒப்படைப்பார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், சிவி சண்முகத்துக்கு மரியாதை இல்லாமல் பேசாதீங்க, பேசுங்க. விமர்சனங்கள்ல நாங்கள் வரவேற்கிறோம். மரியாதையை இன்னொரு முறை அவன் இவன் வாடா போடான்னு பேசான். மயிலம் தொகுதி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக தெருவா குடியாத்த முறை பேசுவேன். அப்புறம் தாங்க மாட்டேங்க.